பிபின் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முஸ்தாஃபூரில் தான் இருக்கும். இதாங்க நேற்று நம்ம எடுத்த ரூம். நேற்று நான் உங்களுக்கு காமிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்களேன், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யா 1 hour together. Okay, we are joining way. Okay. Okay, we are maintaining 80 to 90. You and we are taking some break in mid area. Okay. Yeah. நேற்று நம்மளோட ரைட் பண்ணாங்கல்ல அவங்க தாங்க. ஒரு 1 hour வெயிட் பண்ணிங்கன்னா நாங்களும் உங்களோடைய ரைட் வந்துடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்கள் முன்னாடி போய் வெயிட் பண்ணுறோம் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இவர் தாங்க, இந்த அண்ணா தான் நேற்று நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா பேசிக்கிட்டு இருந்தார். ஓகே ப்ரோ, பை பாய், நைஸ் டு மீட் யூ. ஓகே பிபின், அவ்வளோதான். மீதிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே பே, அவ்வளோதாங்க, கிளம்பிட்டோம். இங்கேருந்து எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லக்னோ தான் போக போகிறோம். இங்கேருந்து டைரெக்டாக லக்னோ. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லடாக் ரைடோட எபிசோடு 2. போன ரைடில் லடாக் ரைடு எபிசோடு 1ன்னு கூட சொல்லியிருக்க மாட்டேன், ஏன்னா அந்தளவுக்கு மூட் அவுட்டுங்க. இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கேன். அதாவது ஓகே இதுக்கு மேலே போவோம் அப்படின்ட்டு. லடாக் போனாங்க, ஒன்றும் பிரச்சனை. லடாக் போவோம். லடாக் போயிட்டு திரும்ப என்னால் வர முடிஞ்சால் நேபாள் கண்டிப்பாக போவோங்க. ஐயோ இங்கே என்ன இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது? இருப்பா, நான் போயிடுறேன். ஃபுல்லாக டஸ்ட்டு டிராஃபிக் வேறு. இதில் வண்டி வேறு பெட்ரோல் ஒரே ஒரு பையன் தானே இருக்கான். எங்கே பெட்ரோல் போடணுங்க. நேற்றுலாம் ஒரே ஸ்டிச்சாக ஒரு 450 கிலோமீட்டர் ஓட்டிட்டோன்னு நினைக்கிறேன். மேப்பு ரீசென்டர் முஸ்தஃபூர்னு சொன்னால இது தாங்க முஸ்தஃபூர் டு லக்னோ போக போகிறோம். இப்போ லக்னோவே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 513 கிலோமீட்டரு. கரெக்டாக போக முடியுமான்னு தெரில, பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு போய் பார்ப்போங்க. ஏன்னா இப்போ டைம் 10 ஆயிடுச்சு. இந்த கையில் க்ளவுஸ் இல்லைன்னு பார்க்காதீங்க, அது கழட்டிங்க வச்சுருக்கேங்க கொஞ்ச நேரம். பின்னாடி ஒரு ஆர்எஸில் ஒரு தம்பி வரான், ரொம்ப நேரமாக நம்ம பின்னாடியே வந்துட்டுருக்காங்க. ஓகே ப்ரோ, நல்ல பையன். முன்னையே பார்த்தீங்கன்னா டாட்டா காமிச்சிட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம். பெட்ரோல் வேறு அடிக்கணுங்க. ரிசர்வ் விழுந்துட்டு இப்போ 2-3 கிலோமீட்டர் வந்துட்டேன். ரிசர்வ் விழுந்து கூட எங்கேயாவது போய் பெட்ரோல் அடிக்கணும். இப்போ டேங்க் ஃபுல். எவ்வளோ பிடிக்கிறேன்னு தெரியல. 106 ரூபாய் பெட்ரோல். 95 பெட்ரோல். இட்ஸ் ஓகே. 1000 round. 1000. ஒரு 1000 வரவே இல்லையே. ஓகேங்க, இதெல்லாம் கேஷ் கொடுத்துட்டு நம்ம லாக் பண்ணுவோம். சரி விடுங்க, அதுக்கு நான் என்ன பண்ணுறது. முன்னாடி எங்கள் அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேங்க. அதனால தான் என்னால் இது பேச முடியல. அந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைங்க பார்த்திங்களா எப்படி நமக்கு ஹாய் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக பீகார் தான். இது என்னதுரா பீகாரில் இவ்வளோ கூட்டமாக இருக்குது.
இங்கேயும் பாருங்கள் விவசாயம்லாம் நிறையா இருக்குங்க இங்கே பீகார்லேயுமே. விபின் இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லாக பீகார் சைடு தான். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த ரோடும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு. இல்லை லக்னோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 440 நினைக்கிறேன், 440 கிலோமீட்டர் இருக்குங்க. அழகாக போயிடலாம். என்னப்பா இடம் இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரோடு வேறு மோசமாக இருக்குது. கீழே என்ன தண்ணியா? இது என்னது? ரிவராக தான் இருக்கும், அதில் சாக்கடையும் கலந்துருக்கும். போச்சுடா. ஒருவேளை இதுக்கு மேலே மோசமான ரோடு வந்துடுமோ? பார்த்து போங்கப்பா. ரிவர் தாங்க, ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது. பொறுமையாக தான் போகணும். என்ன இடம்னே தெரியல. இதெல்லாம் பெரிய ரிவர் ஆட்டிருக்கு. கோயிலெலாம் இருக்குப்பா. இந்த வாரணாசியில் இருக்கும்ல அதே மாதிரியே இருக்குது பாருங்களேன். அதுவும் அங்கெல்லாம் நம்ம வாரணாசி போனோம்ல, அது அங்கே வந்து இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி. ஆனால் அங்கே எவ்ரி நைட் வந்து பார்த்திங்கன்னா பூஜை அது இதுன்னு பயங்கரமாக பண்ணுவாங்க. வாரணாசின்னொன்னையும் நான் ஆல் ஓவர் இந்தியா ரைடில் கீழே விழுந்து எழுந்திரிச்சு வந்தேன். அதாங்க ஞாபகம் வருது. கரெக்டாக வாரணாசியில் விழுந்து அதே காயத்தோட பாட்னா வந்து ஸ்டே பண்ணோம் அன்றைக்கி. அதுதான் ஞாபகம் வருது. இதுக்கு மேலே ரோடு ஒரு வேளை மோசமாக இருக்குமோ என்னன்னு தெரியலையே. இங்கே வேறு அங்கங்கே பண்டிகைங்க எல்லாம். அங்கே பாருங்க மைக் செட் எப்படி வச்சுருக்காங்கன்னு. துப்புக்குன்னு காதை கிளியுதுப்பா. நான் இவங்க சாங் கேட்குறது இங்கே பாருங்க. நெஞ்சே அதிருதுடா சாமி. எதுக்குடா இவ்வளோ சவுண்டு? இந்த குழந்தை பாருங்க அழகாக இருக்கு. திடீர்னு கிளைமேட் வேறு மாறுதுங்க. மழை வர மாதிரி இருக்குது. ஒருவேளை மழை வருமோ? மோடம் போட்டுட்டு தான் இருக்குது. பேக்லாம் எடுத்து போட்டு ரைடிங், அதாவது ரெயின் லேயர்லாம் போடணுங்க மழை வந்துச்சுன்னா. காலையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேலே ஓட்டியிருக்கோம். அதாவது 110 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோங்க. என்ன ப்ரோ வண்டி இடிச்சிட்டாங்க. இடிச்சிட்டு முறைக்கிறானே கார் ஒருத்தன். பீகாரில் இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொழுப்பு தான்ப்பா. நல்ல பசங்கப்பா. தட்ட 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 தட்ட. இந்த பசங்கள்லாம் ஓகே. இந்த பெரிய பெரிய ஆளுங்க தான் கொஞ்சம் கொழுப்பு. போலாம் ப்ரோ. ஓகே டாட்டா பை. Hi. You are from? My name is Rohit Kumar. Your name? Rohit Kumar. Wow. You go to school? No, the school said. Oh, you go to home? Oh, okay. We are go to Ladakh. Ladakh? Yeah. Yeah, this way. Delhi to Ladakh. Delhi to Ladakh. நல்ல பையன். ஓகே, இதெல்லாம் டீ குடிச்சிட்டு வ்ளாக் பண்ணுவோம். பிபின் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி ஆக போகுது. இது என்னன்னு தெரில. இது சப்ஜின்னு சொன்னாங்க. மிளகா வேறையா? 3 சப்பாத்தி வாங்கியிருக்கோம்.
இங்கே பாருங்கள் ஹோட்டல் இப்படி தான் இருக்குது, அவர் தான் செஞ்சவர். ஓகேங்க, மீதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு லாக் பண்ணுவோம். அவ்வளோதாங்க, சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். ஓகேண்ணா, சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோங்க. அப்பா ஆனால் முடியலைங்க, வெயில் ஒன்றும் அவ்வளோ அடிக்கலை, இருந்தாலும் பயங்கரமாக ஹீட்டாக இருக்குது. இந்நேரம் நேபாளுக்குள்ளே நல்லா ஜாலியாக ஜில்லுன்னு இருந்திருக்க வேண்டியது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சுங்க. சீக்கிரமாக லடாக்காவது போகணும், அதுக்காக தாங்க கொஞ்சம் ஸ்ட்ரிச் அடிச்சிட்ருக்கோம். ஒழுங்காக போகலான்ட்டு. இன்னும் 380 கிலோமீட்டர் இருக்குது லக்னோவுக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அப்படியே போவோம். என்ன ஆச்சுடா, வண்டி ஏதோ ஆயிடுச்சாட்ருக்கு. ஓ, பஞ்சர் ஆயிடுச்சா? அது எப்படி உங்கள் சைடு மட்டும் அடிக்கடிக்கு ஏதாவது பஞ்சர் ஆகிக்கிட்டே இருக்குது? இவங்களாம் அதெல்லாம் கவனிக்காமல் ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு. வீணாக போன டயர் வச்சு ஓட்டி அங்கங்கே வெடிச்சு நின்றுறாங்க. அடிச்சிட்டாங்கங்க, பயங்கரமாக ஆக்சிடெண்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்தாண்ட ஆப்போசிட்டில் வந்திருப்பான், இவன் வந்து இப்படி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பா, என்ன எப்படி இடிச்சு வச்சுருக்கீங்க? என்னடா அது, டயரு திரும்பியா போச்சு? அப்படிங்க அப்பா, பயங்கர ஒஸ்டான ஆக்சிடெண்ட்டு. இப்போ தான் சாப்பிட்டுங்க, அதனால் லைட்டாக தூக்கம் வருதே. இன்னும் ஒரு 100-150 கிலோமீட்டர் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் தான் டீ பிரேக்லாம் நிப்பாட்டணும். விபின், பிரேக் ஷூ நம்ம வண்டியில் காலிங்க, கேட்டு பார்ப்போம். பையா NS200 ஃப்ரண்ட்டு பிரேக் பேட். பிரேக் ஷூ யா, NS200 white color. पल्सर का लग जाएगा ना? पल्सर NS200 ओरिजिनल बजाज. பஜாஜ் இல்லையாட்டிருக்கு. ஆமாம் ப்ரோ, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நான் லாங் ரைட்லாம் போகிறோம்ல, ஃப்ரண்ட் नहीं बढ़िया है या वो भी कंपनी बढ़िया है, माई कंपनी का है। MI कंपनी माई कंपनी का है, बढ़िया कंपनी। इंकुड़ क्वालिटी देख लो ना, माई कंपनी काटा चलेगा। बजाज गाड़ी भी सही बना है, पल्सर वगैरह लगता है, क्वालिटी देख लो। नो फ्रंट डिस्क डिस्क पैड, हाँ डिस्क पड़ा போச்சு. डिस्क ஓ, நான் ஷூன்னு கேட்டேன் நினைக்கிறேன். பிரேக் ஷூன்னு கேட்டேன். ஐயோ ஆமாம், आगे वाला है। दिस इज कंपनी किट्टी कंपनी का है, ओरिजिनल कोई यहाँ लेता नहीं है भाई साहब, महंगा पड़ता है ना। ஒரிஜினல் नहीं தொட்டு பாரு bro, தொட்டு பாரு. எனக்கு தெரியல ப்ரோ எப்படின்னு. 150 का है। लाइफ लाइफ दिस वन लाइफ ये यूज करने के ऊपर किलोमीटर 6 महीने तक चलेगा। हाउ मेनी किलोमीटर दिस वन यूज लगभग 20,000। 20,000 ப்ரோ கம்பெனியில் போட்டுக்கலாம். சரி ஓகே ப்ரோ, ठीक है। தேங்க்யூ. ஃபுல்லாக போச்சா? அங்கே பாருங்கள் ப்ரோ, ஃபுல்லாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்காக சரி ஓகே பேடு போனா, ஏன்னா எனக்கே அது நான் ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்காம தான் வரேன், இருந்தாலும் பயமாக இருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட் பிரேக் சைன் ஸ்ப்ரே தான், சைன் ஸ்ப்ரே லூப் நிறைய அடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் ப்ரோ, ஓகேங்க, என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வ்ளாக் பண்ணுறேன். ஃபுல்லாக தேஞ்சிடுச்சு ப்ரோ, பாருங்கள் தெரியுதா? ஒன்றுமே இல்லை ப்ரோ.
தொடாதீங்க, சுற்ற போகுது. ஆனால் இன்னும் தேயிலை, டிஸ்க் பிளேட் இன்னும் தேயிலை, இன்னும் இதுவும் உரசாமல் இருக்குது. போகும் ப்ரோ. ஃப்ரெண்டு தான் கிடைக்காது. லைட்டாக இருக்குது கோட்டிங். ஓகேங்க, இங்கே பிரேக் ஷோர் ஃப்ரண்ட் இது நல்லா தெரிஞ்சிச்சிங்க. இன்னும் லைட்டாக ஒரு கோட்டிங் இருக்க மாதிரி தோணுது. சவுண்டெல்லாம் வரல, ஆனால் இருக்கு, லைட்டாக இருக்கு. சவுண்ட் வருதா? எண்டிங் இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்குது. அதனால் என்ன பண்ணணுன்னா முதல்ல போய் பிரேக் ஷூ மாற்றணும், இல்லைன்னா அந்த பிளேட்டெல்லாம் ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துரும். இன்னும் ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்குது. 8 கிலோமீட்டரில் வந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் உள்ளே போகணும் மாட்டிருக்கே. ஸோ அப்போ சரி, ஓகே, போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா இதெல்லாம் மெயினுங்க, அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான். இன்னும் தேய்க்கல, இருந்தாலும் பயமாக இருக்குது தேய்ச்சிருமோன்னு. இன்னும் ஃப்ரண்ட்டு லைட்டாக இருக்குது, இதுக்கு மேலே அடித்தா தேய்ச்சிரும், வேண்டாம். ஆயில் சர்வீஸும் பண்ணுற டைம் தாங்க, இருந்தாலும் அப்புறமேட்டு பண்ணிப்போம். ஒரு ஷோரூமுக்கு வந்திருக்கோம், இருக்கா என்னன்னு தெரிலிங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். சார் NS200 பிரேக் பேட் டிஸ்க் பேட். பிபின் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலி ஆகிடுச்சிங்க பிரேக் பேடு. அதான் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. கரெக்டாக மாற்றி விட்டாருன்னா பரவாயில்ல, எதுவும் ஏடா கூடமாக பண்ணாமல். இவர் விட்டு நம்புறதை பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குது. அண்ணே பொறுமையாக மாற்றணும். நிதிஷ் ப்ரோ அங்கே உட்காந்து, இப்போ வந்து நம்ம யூபியில் தாங்க இருக்கோம், உத்தரப்பிரதேசில் தான் இருக்கோம். அங்கே உட்காந்து ஹிந்தியில் பேசிகிட்டு இருக்காரு அவங்ககிட்ட. ஓகேங்க, இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மளோட பிரேக் பேட் எப்படி இருக்குன்னு காட்டுறேருங்க. ஓகே, கழட்டிட்டார். கொடுங்க ப்ரோ. பாருங்க, இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்குது, ஆல்மோஸ்ட் காலி. சேஞ்ச் பண்ணுறது பரவாயில்ல. பேக்லேயும் செக் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். என்ன பேசுகிறாங்கன்னே தெரியல, எங்கள் பாட்டு சிரிக்கிறாங்க, நம்மளை பார்த்தா சிரிக்கிறாங்களே. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஒரிஜினலே கிடச்சிருச்சு. ஒரிஜினல் தான் சேஞ்ச் பண்ணுறாரு, ஆனால் பரவாயில்ல, நீட்டாக சேஞ்ச் பண்ணுறாங்க. கசாமசான்லாம் பண்ணல, கழட்டக்குள்ளே ஒரு மாதிரியாக பண்ணார், ஆனால் கொஞ்சம் நீட்டாக பண்ணுறாரு. நல்லா க்ரீஸ்லாம் போட்டு நீட்டாக பண்ணுறாங்க. பேக் மட்டும் செக் பண்ணிக்கலாங்க. பேக் நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது? பேக் சைடு இருக்குது, ஃப்ரண்ட்டு மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிபின் அவ்வளோதாங்க, சேஞ்ச் பண்ணிட்டோம். 180 ரூபா தான். ஓகே பையா, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. 150 ரூபா தாங்க, உடனே சேஞ்ச் பண்ணிட்டோம், பரவாயில்ல. இந்த சைடு தான் போகணும், நிதிஷ் ப்ரோக்காக வெயிட் பண்ணுவோம். அப்பாடி எப்படின்னு ஒரு வழியா இதை சேஞ்ச் பண்ணியாச்சு. கரெக்டாக பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியலையே. இதை போடாமல் விட்டாங்க பாருங்கள். ஓகே, நம்புவோம் கரெக்டாக தான் இருக்குன்ட்டு. ஓகே ஃபைன், இதுக்கு மேலே சல்லுன்னு போய்கிட்டே இருக்கலாம். பிரேக் பேடுங்கிறதுனால ஈஸியாக போச்சு, இல்லைன்னா
வேறு எதுவும் பிரச்சனை இருந்தால் எவ்வளோ நேரம் வருது இங்கேனா ஒரு 10 நிமிஷம் கூட இருந்திருக்காதுங்க. உடனே மாற்றிட்டு உடனே கிளம்புறோம். இப்போ என்ன பிடிக்க மாட்டேங்குது. ஐயோ சரியாக பிடிக்காத மாதிரி இருக்குது. இல்லை கிரீஸ் தடவைனால அப்படி இருக்கா? சரியாக போச்சுங்க. ஆச்சா நான் கூட பயந்துட்டேன். 4-5 தடவை அடித்ததான் சரியாக போகுன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. இப்போ ஃப்ரண்ட்டு தாங்க சீக்கிரம் போகுது. பேக் வந்து புதுசு மாதிரியே இருக்குது. அப்பா நல்லா பிடிக்கிறோம். ஐ லவ் அட்டா, HEATA. நம்ம இப்போ வந்து அட்டாவில் தான் இருக்கோம். அதாவது யூபியில் அட்டாவில் இருக்கும். இப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். இந்த பஸ்ஸை பாருங்களேன், ஏதோ இந்த கார்ட்டூனில் வருமே அந்த மாதிரிலாம் இருக்குங்க. இந்த படத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அதாவது இந்த பெயிண்டெல்லாம் அடித்து அந்த மாதிரி இருக்குது பஸ்ஸு. வெஸ்ட் பெங்கால்னு போட்டிருக்கு. பொம்மை பஸ் மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்க விபின், ஏதோ பெரிய லேக் மாதிரி இருக்குதுங்க. இன்னும் லக்னோவுக்கு இன்னும் ஒரு 270 கிலோமீட்டர் இருக்குங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 4 மணி ஆக போகுது. இந்த 270 கிலோமீட்டர் நாங்கள் ஓட்ட முடியுமா என்னென்னு தெரில. பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லக்னோ போக முடியலன்னா அது கிட்ட வரைக்குமாவது போயிட்டு நம்ம ரூம் எடுத்துக்கலாம். இன்னும் 220 கிலோமீட்டர் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஓட்டலாங்க. நைட் ஆனாலும் சரி, பேசாமல் லக்னோவை அடிச்சிட வேண்டியதான். இந்த ரிவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ராப்டி ரிவர். நல்லா பெரிய ரிவர் மாதிரி தான் தெரியுது. ராப்டி ரிவர். இந்த ஹைவேனா நல்லா இருக்குங்க. நம்ம அங்கே சிலிகுரியிலேருந்து இப்படியே அப்படியே பீகார், அப்புறம் யூபி, உத்தரப்பிரதேஷ், ஹிமாச்சல் அந்த மாதிரி போனாலும் நல்லா தான் இருக்கும். நம்ம வந்து இன்றைக்கி லக்னோ முடிஞ்சால் போயிடுவோம். நாளைக்கு வந்து சண்டிகர் போக முடியாது. சண்டிகர் ஏன்னா லக்னோலேருந்து 700 கிலோமீட்டர் சம்திங் இருக்குங்க. அதனால் அங்கே போக முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக வேற எங்கேயோ போய் பார்ப்போம். வாரணாசி எனக்கு கீழே விழு வச்சிடும். என்னாச்சு? ஏன் வண்டி இப்படி இருக்குது? ஏன் 2 பேர் இப்படி நிறுத்தி வச்சுருக்கீங்க? முன்னாடி போலீஸு. ஹலோ சொல்லுங்கப்பா. சொல்லுங்கள் மேம். புரியல மேம். இல்லை மேம், ஆல்ரெடி நான் 234 கார்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எதுவும் கார்டு தேவையில்லை. ஓ ஆனில் தான் இருக்கா? பிபின் கிரெடிட் கார்டு வேணுமான்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே ஃபோன் பண்ணி. நான் ஆஃபில் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனில் தான் இருந்திருக்கு கேமரா. நாமளே ஆல்ரெடி இருக்கிற கார்டிலலாம் சுரண்டி வச்சுட்டோம். இதில் இன்னொரு கார்டு கொடுத்து நம்மளை கடங்காரனாக்க பார்க்குறாங்க. கிரெடிட் கார்டெலாம் வாங்குறது பெருசு இல்லைங்க, அது கரெக்டாக யூஸ் பண்ணணும். சப்போஸ் கொஞ்சம் மாற்றி யூஸ் பண்ணோம், அது இந்த மாதிரி குறுக்கில் வந்தாங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம எப்படி பறந்துட்டு போய் விடுவோம். அது மாதிரி கிரெடிட் கார்டு நம்மளை எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். எக்ஸ்ட்ரா சார்ஜை போட்டு தள்ளி நம்மளை சாவடிச்சிடும். பிபின் இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் எவ்வளோ எருமை வச்சுருக்காங்கண்ணே. எருமை மாடு நம்ம ஊர்லலாம் எருமையே இப்போலாம் பார்க்க முடியல. இங்கே பாருங்கள் எவ்வளோ மாடு வச்சுருக்காங்கன்னு. டேங்கப்பா, எப்படியும் இது சைடு மட்டும் ஒரு 100-200 மாடு இருக்குமா. இதில் எருமை எல்லாம் கலந்துருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது.
பாட்டிலாம் வேலை செஞ்சுட்டு இல்லைன்னா அவங்க ஆடு மாடாக தான் இருக்கும், மேய்ச்சிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்மளெல்லாம் பார்க்குறாங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. இங்கே ஒரு ரைடரா? இவங்களோட சேர்ந்து ரைட் பண்ண போகிறோமா நம்ம? என்ன ப்ரோ? ஆ, ஆர்மியா? ஆ, ஓ, ஒட்டக்கூடாதா? இப்போ எங்கே போகிறாரா? குஜராத் அவரு? அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அயோத்தி வழியாக குஜராத் போகிறாராம். அவரோட நேட்டிவான குஜராத் தான். ஏன்னா அந்த வண்டி அவரோட வண்டியில் குஜராத்துன்னு தான் போட்டிருக்கு. இங்கே ராமர் கோயில் இருக்கு இல்லைங்க, அயோத்தி, அது வழியாக தான் நம்ம லக்னோ போக போகிறோம். சரி, போகிற வழியில் பார்த்துட்டு போகலாமான்னு யோசிச்சுட்ருக்கோம். பார்ப்போம். இங்கே தாங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம், அவ்வளோதான். ரெஸ்ட் எடுத்தாச்சு. இங்கேருந்து டேரெக்டாக அயோத்தி போட்டிருக்கோம். 89 கிலோமீட்டர் இங்கேருந்து அயோத்தி. அதேமாதிரி ஒரு ரூம் ஒன்று பார்த்துருக்கேன், எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். மேலே அயோத்தி போவோம். லக்னோ போட்டோம், லக்னோ வந்து வேண்டாங்க. நாளைக்கு நம்ம லக்னோவுக்கு போகாமல் வேறு ரூட் ஒன்று இருக்குது. இன்னும் வேறு பெருசாக பிளான் பண்ணியிருக்கோங்க. கேதார்நாத் பிளான் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறையா விஷயம் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரைடு உங்களுக்கெல்லாம் போர் அடிக்காமல் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறேங்கண்ணா. 58 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட் ஒரே ரூட் தானா? அயோத்தி தான் போக போகிறோம். அயோத்தியில் போய் இன்றைக்கி ஒரு நாள் ஸ்டே போட்டு முடிஞ்சால் கோயிலில் போய் ராமர் கோயிலில் போயிட்டு ஒரு தரிசனம் பார்த்துட்டு வர வேண்டியதான். ஹேய் ப்ரோ, ஐயோ யோ, யாரையா நீங்கள்? ஐயோ வந்துட்டாங்க. எப்படிங்க பிடிச்சாங்க நம்மளை? சரியான ஷாக் கொடுக்குறாங்க ப்ரோ. நிதிஷ் ப்ரோ வந்துட்டாங்க ப்ரோ. சரி, இவங்க கொஞ்சம் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக ரைட் பண்ணுறாங்க, அதனால தான் சரி வேண்டாம் நம்ம தனியாக போவோம். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக கடையில் அங்கேயும் ரெஸ்ட் எடுப்போம். இவங்களோட போனால் ரெஸ்ட் எடுக்க முடியாது, கொஞ்சம் வண்டியும் கொஞ்சம் நல்லா அடித்து பிடிச்சி ஓட்டுற மாதிரி இருக்குமோ, அதனால தான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு வந்தோம். பைப்பிள்ளைங்க பிடிச்சிட்டாங்க. என்ன ப்ரோ ஆர்ன் அடித்தார், திடீர்னு போகிறாரு. சோப்பா, சரி ஓகே விடுங்க, ஏதோ ஒன்று பண்ணுவோம். அவங்ககிட்ட போய் சொல்லுவோம். எப்படி கரெக்டாக வந்தாங்கன்னு தான் தெரியலையே எனக்கு. நாங்கள் எத்தனை 10:30 கிளம்புனோங்க, இவங்கன்னா ஒரு 12 மணிக்குள்ளே கிளம்பியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்து பிடிச்சிட்டாங்க எங்களை. ஆனால் நாங்கள் 2 பிரேக் எடுத்துட்டோம்பா. அங்கே அந்த டீ பிரேக் எடுக்கலாம் இவங்களால எங்களை பிடிச்சிருக்க முடியாது. சரி ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். எப்படி வந்தீங்க? ஹோட்டல் கம்ப்ளீட். நோ ப்ரோ, we are go to அயோத்தி. சொல்லிட்டு போயிடலாம். Yeah, many. Bro, how many speed you maintain? 120. Okay. We are go to Ayodhya. Ayodhya. You go to Delhi? Yes. You go to Delhi? After 2 hours. 12? After 2 hours. Oh. 12. After 12. Okay. After 2:45. Oh. So you 2:45. You will go to Ayodhya today. Then after I go to Kedarnath. Go. You will not going to Ladakh. Kedarnath to Spiti Valley to Ladakh. Spiti Valley road is blocked. Have some tea. Now. Take a break. Okay. Okay. Let's leave. Okay.
I am happy to see you, bro. Okay. We are go to Ayodhya. You go to Delhi. Today, yeah. I hope by tomorrow morning 5 o'clock we will start. Okay, bro. Bye. Sure, okay. It's okay, bro. Okay, bro. Bye, bye. ஓகேங்க, அவங்க டீ குடிக்கட்டும். நம்ம அயோத்தியில் ஸ்டே பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ப்ரோ பாருங்க, வந்துட்டாங்க. நம்ம 2 பிரேக் எடுத்தோம் ப்ரோ. நாமளே வேகமாக தான் வந்தோம். நாங்களே 90-100 தான் வந்தோம். அவங்க உடனே கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 12 மணிக்குள்ளேயே கிளம்பியிருப்பாங்க. நாங்கள் 10 ஆச்சு. அது இல்லாமல் நாங்கள் ஆமாம், அதுவும் இல்லாமல் நம்ம 2 பிரேக் எடுத்தோம். அவங்க எதுவும் பிரேக் எடுக்காமல் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே விடுங்க, நம்ம போய் அயோத்தி போவோம் ஃபஸ்ட்டு. டேங்க் ஃபில். பிபின் இன்றைக்கி 2வது தடவை டேங்க் ஃபில் பண்ணுறோங்க. நாங்கள் சரியான குடிக்கிறோம். குடிகாரன். மைலேஜும் வரல, ஒன்றும் வரல. 500 அவ்வளோதான் போடுறீங்களா? புரியல. ஏன்? சரி ப்ரோ, நாளைக்கும் நாம் தான் அடிக்க போகிறோம். அடிங்க ப்ரோ, நாளைக்கும் நாம் தான் அடிப்போம். அடிங்க. பாரத் பங்க் பெட்ரோல் நல்லாயிருக்கும். எவ்வளோ குடிக்கிறேன்னு தெரியல, பார்ப்போம். ஓகே 850 ரவுண்ட். 850. 850. யா 850. ओ ओके 860. ज़्यादा हिसाब में मिलाओ तो 860. 860. ओके ओके. इसका अभी नया लगा ना, ये बड़ा हार्ड है. चलिए कर दीजिए जो भी हो. हाँ 1 रुपया देख लेंगे, क्या करेंगे. ப்ரோ 9 லிட்டர் தான் இருக்கு. எனக்குலாம் இருக்குது பெட்ரோல். ஓகே பிபின், நீ இதெல்லாம் கேஷ் கொடுத்துட்டு போக நான் ப்ளாக் பண்ணுறேன். காலையில் 1000 ரூபாய் கிடச்சோம். இப்போ ஒரு 850, அதாவது 9 லிட்டர் பக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 850 9 லிட்டரா? நான் ஏதோ தப்பாக பார்த்துட்டேனோ? ஒருவேளை 8 லிட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் தப்பாக சொல்கிறேனோ தெரில. வீடியோ போய் பார்த்தா தான் எனக்கு தெரியும். எனக்கு சூரியன் பாருங்கள் நமக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு. கரெக்டாக நம்ம போகிற ரூட்லேயே, அதுவும் இந்த ரோட்டில் வேறு கொஞ்சம் லைட்டாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது வீடியோவில் வேறு ரெக்கார்ட் ஆகுமா என்னன்னு தெரியலையே. லைட்டாவது ரெக்கார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கலாம். இப்போ எப்படி தெரியுதுன்னு பாருங்கள் சூரியன். ரோடே சரியாக தெரிய மாட்டேங்குதுங்க. முன்னாடி வண்டி போகிறதே ஒரு மாதிரி கிளார் அடிக்கிற மாதிரி தெரியுது. அந்த அளவுக்கு சூரியன் பிரகாசமாக இருக்குது. இன்னும் 46 கிலோமீட்டர் தான் இங்கே இருக்குது அயோத்திக்கு. பிபின் இங்கே பாருங்களேன், இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மேலே க்ளவுட்லாம் பாருங்களேன், ஃபுல்லாக ஆரஞ்சுங்க. ஆவ், சூப்பராக இருக்குங்க. இங்கே மட்டும் இல்லை, அந்தாண்ட சைட்லேயும் நல்லா சூப்பராக இருக்குது. அழகா இந்த பில்டிங்லாம் கொஞ்சம் மறைச்சிருச்சு இருக்கு. இப்போ தெரியும் பாருங்கள். அங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. மேலே இருக்கிறத பார்த்தா வேறு ஏதோ கிரகத்தில் இருக்க மாதிரியே தோணுது. நல்லா ஜூம் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு கிரகம் வந்து நம்ம தலைக்கு மேலே நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீலுங்க.
இன்னும் அயோத்திக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் தான் இருக்குது. அயோத்தி எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். இதாங்க அயோத்தி. அயோத்தினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்க மாட்டிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த இடம் மட்டும் எப்படி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அயோத்தி வந்துட்டோங்க. ஆனால் நாம் எடுத்திருக்க ரூமுக்கும் அயோத்தி கோயிலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் வருது. என்ன பண்ணுறீங்க, வீடெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குப்பா. இங்கே செமையாக இருக்குங்க. மூங்கிலாம் கட்டியிருக்காங்க. சார்ஜ் வேறு இல்லையா? இது வேறு டச்சாக இருக்க மாட்டேங்குதுங்க. இங்கெல்லாம் மோஸ்ட்லி ஹனுமார் பக்தர் நிறையா இருப்பாங்களாட்டிருக்கு. ஏன்பா ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, சும்மா போங்களேன் தான், வழி தான் அவ்வளோ இருக்கே. அதா ஹார்ன் அடிக்கிறான் பாருங்க பைத்தியக்காரன். அவ்வளோ இடம் இருக்குது, போக வேண்டியதானே. சும்மா ஹார்னை அடிச்சுக்கிட்டே இருந்தா கடுப்பாக்குமா இல்லையா ஒரு மனுஷனுக்கு? இங்கே பாருங்க பிபின், எவ்வளோ பெரிய ரிவர்ன்ட்டு. செம்மையாக லைட் எரியுதுப்பா அந்தாண்ட. அங்கெல்லாம் பாருங்களேன். அதுதான் கோயிலாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த சைட்லாம் ஒன்றும் இல்லை, அந்தாண்டெல்லாம் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு போய் ரூம் பார்ப்போம். நாங்கள் கம்மி விலைக்கு பார்த்துருக்கோம், அதனால் ரூம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. போய் பார்ப்போம் ரூம். நான் ஓகேனா எடுத்துப்போம், இல்லை ரொம்ப மோசமாக இருந்தால் 800 ரூபாய்க்கு ஒரு ரூம் ஒன்று பார்த்துருக்கோம், அதை எடுத்துப்போம். அயோத்திக்குள்ளே வந்தோடனையும் ஒரு மாதிரி பயங்கரமாக ஒரு பக்தி மயமான வாசமாக அடிக்குதுங்க ஃபுல்லாக. இன்னும் ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்குது. இங்கே தான் எங்கேயோ காட்டுது, எங்கேன்னு தான் தெரிய மாட்டேங்குது. இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பக்தி மயமாக இருக்காங்கப்பா. பிபின், அவ்வளோதாங்க. இதுதான் நம்ம எடுத்த ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக தான் இங்கே இருக்குது. இந்த ரூமோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபா தான். 1000 ரூபா சொன்னாங்க. நாங்கள் நல்லா பேசி ஃபுல்லாக ரேட்டையே குறைச்சிட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு இந்த ரூமோட அவுட்லெட் எல்லாத்தையும் காட்டுறேன். அப்புறம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயோத்தி கோயிலுக்கெலாம் போவோங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் விலாகில் வரும். ஓகே பிபின், அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம இதோட என் பண்ணிக்கலாம். நம்ம சேனலுக்கு யாரோ புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கான் தட்டி வச்சுக்கோங்க பிபின். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். ஓகே பிபின், டடா பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.